ரொம்ப மெயினா இவனுங்க பேசுற கமெண்ட பார்க்க நீ அங்க போய் நீ செத்துருக்கணும்டான்னு தோணும். கமெண்ட் அடிக்கிறானுங்க பாத்தியா, ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் சார்னு, ஐ ஸ்டாண்ட் வித் கரூர் அப்படின்னு போடாம, விக்டிம்ஸ்ன்னு போடாம ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் சார்னு போடுறான். ஏன்னா என்னடா செத்தது உன்னோட சக ஃபேனு. உங்களுக்கு தற்கொலைன்னு சொல்றதுக்கு காரணம் அந்த கூட்டத்தை அதுக்குதான். நீ இதுக்குள்ள போனா நசுங்கிடுவ. அவரை பாக்குறதுக்கு பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். எல்லாம் தெரியல. இத்தினோண்டு குழந்தை அவ்வளோ பேர் முன்னாடி நிற்கிறப்ப எப்படி பார்க்க முடியும் அவரை? உன்னோட ஹைட் இல்லை எல்லாம். அப்போ உங்க அப்பா யாருன்னா உன்னை தூக்கி நிற்கணும் அவ்வளோ கூட்டத்தில். கஷ்டம். ஏன்னா குழந்தைங்களுக்கு அடிக்கடி எதனா சாப்பிட கொடுக்கணும்ல. என்ன பண்ணீங்க வாங்க, எதனா கியோஸ்க் இருக்கா, சாப்பிட்றதுக்கு இடம் இருக்கா, தண்ணி கூட கொடுக்கலையாமேங்க. கேட்டால் கவர்மெண்ட் பண்ணணுன்றீங்க. எனக்கு புரியல. நான் ஒரு ஈவெண்ட்டை பண்ணுறேன், அந்த ஈவெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டு தான் கொடுக்கணுமா? என்ன உங்கள் ரூல்லாம் எனக்கு புரியறதில்ல நிறைய விஷயம். நான் கேட்டேன், என்னடா தண்ணி கூட கொடுக்க மாட்டாராடான்னு கேட்டால், ஏங்க அது கவர்மெண்ட் கொடுக்கணுங்கன்றாங்க. அப்போ நாளைக்கு நான் என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சேன்னா அதுக்கும் கவர்மெண்ட் கொடுக்குமான்னு கேட்குறேன். நாளைக்கு எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம், தண்ணி போட்டெல்லாம் கொடுங்கன்னா கொடுப்பாங்களான்னு கேட்குறேன். அப்புறம் அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்களோ என்ன எழவோ எனக்கு தெரியல. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்மளோட கூட்டம்ன்றப்ப நம்ம சைட்லேருந்தும் கொஞ்சம் பண்ணணும். நம்மக்கிட்ட நிறைய காசு இருக்குல்ல, எதுக்கு கவர்மெண்ட் எதிர்பார்க்கணுன்ற. தண்ணி கொடுங்க, வரவங்களுக்கு 3 வேளை சோறு கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல. அன்னைக்கு ரொம்ப பசி ஒரு மாதிரி மயக்கத்துல தான் இருந்திருக்காங்க நிறைய பேர். இது எதுவுமே இல்லைன்றப்பதான் இன்னும் இந்த மனுஷன் எதுவுமே இல்லாம பண்ணுதே அப்படின்ற மாதிரி எனக்கு அது கொஞ்சம் மனசு கஷ்டம். ஆமா போயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. ஒரு நியூஸா பார்க்க அப்புறம் பிஜேபில இருந்து ஒருத்தவங்களா சப்போர்ட் பண்ண போயிடுச்சு. எனக்கு சுத்தமா போயிடுச்சு. ஓஹோ அவரா நீ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நான் எதிர்பார்க்கல இதை. இப்பவும் சொல்லிடுச்சு நெவர் டூ லேட். அவர் பிஜேபி கூட சேர்ந்து டிஎம்கேவை பழி வாங்கணும்னு நினைச்சா அதுக்கு அவர் பாலிட்டிக்ஸ் விட்டே ஒதுங்கி இருக்கிறது நல்லதுன்ற. யார் கூட சேர்ந்து ஜெயிக்கிறோன்றது இவ்வளவு கேவலமான வாட் இஸ் திஸ்? மோடி அங்கிள் வேணாம்பா, விஜய் சார்